இல்ல புது ஆளுங்க ஆல்ரெடி நிறைய பேர் வந்திருக்காங்க, அதுல நிறைய பேர் விலகி இருக்காங்க, ஒரு சிலர் வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்கல்ல. இவரோட வருகை வந்து என்ன மாற்றத்தை ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்க? இல்ல நம்ம நம்ம நமக்கு பிடிக்குது பிடிக்கலங்கிறத தாண்டி அவரை நம்பி ஒரு கூட்டம் இருக்குது, ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஒரு கூட்டம் இருக்குது. அவரை கொஞ்சம் பிடிக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. சோ அவர் ரெப்ரசன்டேட்டிவா ஒரு 5-6 பேரை உள்ள அனுப்பிச்சு ஒரு அரசியல் பண்ணி காமிச்சாதான் நமக்கு பாசிட்டிவா பண்றாரா, நல்ல முறையில ஒரு அவரை சுத்தி கைட் பண்றவங்க இருப்பாங்க. அது எந்த மாதிரி ரிசல்ட்டை கொடுக்குங்கிறது ஒரு 5-6 பேர் தெரியாது, நமக்கு கவுண்ட் தெரியாது. கொஞ்சம் பேர் ஜெயிச்சு போகலாதானே அவரோட அரசியல் தெரியும், அப்பதான் அவரு என்ன தெரியும். பட் அதே நேரத்துல இந்த நான் எந்த கட்சியும் சாராதவன் தான். இந்த அந்த எக்ஸாகரேட்டட் இமேஜ்ங்கிறது இருக்கக்கூடாது. அதாவது அதுல ஒரு ஒரு சார்ட் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணலாம். அதுக்கு அவங்க கட்சிக்காரங்க ஏதாவது ஒரு பண்ணா நல்லா இருக்கும். நீங்க வந்து எந்த கட்சி சாராதுன்னு சொல்றீங்களா? நான் எந்த கட்சியும் எனக்கு ஒரு சில கூட்டம் இவ்வளவு வர போய் சரி நம்மளும் நின்று ஒரு வாரத்துல பாப்போம், ஏதாவது அசமாதம் இருந்தா ஓடி போயிருவேன். நான் இருக்கிறேன். தம்பி எனக்கு உங்களை பார்க்க ரொம்ப ஆசை, ஆனா பார்க்க முடியல, கூட்டம் ரொம்ப இருக்கு. அதனால தம்பி நீங்க கட்சிக்கு வந்து நீங்க ஒரு முதலமைச்சர் ஆகுவீங்க, வந்து நல்லது செய்யுங்கப்பா, எனக்கு அது போதுப்பா. இலவசமா வேணாப்பா, பஸ் இலவசமாகி அதுல ஏறுறதுக்குள்ள அந்த டிரைவருங்க ஏற்ற மாட்டாங்கப்பா. அவங்களும் பாவம் தான். கவர்மெண்ட்டுக்கு வந்து அவங்க காசு வாங்கினவங்க டிரைவருங்க சும்மா ஏத்தி இறக்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. எங்க பார்த்தாலும் போதப்பா, ஊசி போத மாத்திரை. என் குடும்பத்துல 12 பேர் இறந்துருக்காங்கப்பா. நான் என்னத்த சொல்ல, 20 வயசுல இருந்து 50 வயசு வரைக்கும் 12 ஆம்பளை செத்துருக்காப்பா. எப்படி வாழ்றது சொல்லுங்க? அதனால நீங்க வந்து நல்லா செஞ்சீங்கன்னா எனக்கு அது போதும் தம்பி. ஆமாப்பா, அதெல்லாம் நீங்க கட்டுப்படுத்திடுங்க. எம்ஜிஆர் மாதிரி இருக்கிறவன்ட்ட வாங்கி இல்லாதவங்களுக்கு கொடுங்க. முக்கியமான விஜய்க்கு தமிழக மக்களுக்கு தேவைகள் நிறைய இருக்கிறது, உங்கள் ஆட்சியில் சிலவற்றை நீங்கள் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். விவசாய நிலங்களை காக்க வேண்டும். கிராமங்களில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் ஊழல் நடக்கிறது, அதை கண்காணிக்க வேண்டும். அரசு மருத்துவமனைகள் மற்றும் அரசு பள்ளிகள் தரமானதாக மாற்ற வேண்டும்.